லைவ் தமிழ் செய்திகள். இந்த வாரம் ஒரு விசித்திரமான வாரமாக பார்க்கப்படுகின்றது. சரிக்குமுப்பா வரலாற்றில் வருகின்ற நடுவர்கள் புகழ்ந்து பாடுகின்ற ஒரு விசித்திர சுற்றாக கேப்டன் விஜயகாந்த் சுற்று அமைந்திருப்பதாகவும் கூறுகின்றது. கண்ணீரில் போட்டியாளர்களும் ரசிகர்களும் நினைக்கின்றார்கள். ஏனென்றால் வரலாற்றில் பேர் சொல்லக்கூடிய மக்கள் தொண்டனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்து வந்தார்கள். தமிழ் மக்களுக்கு அவரால் முடியுமான உதவிகளையும் செய்வதில் அவர் பெரும் வள்ளலாக திகழ்ந்திருந்தார். சரிக்குமப்பாவில் நெஞ்சம் மறப்பதில்லை கிராமத்து சுற்று முனைவடைந்து தற்பொழுது கேப்டன் விஜயகாந்த் சுற்று நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ரசிகர்களும் போட்டியாளர்களும் விஜயகாந்த் அவர்களின் பாடலை பாடுவதற்கு முண்டி அடித்துக் கொண்டு தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி வருகின்றார்கள். விஜயகாந்தின் மகன் இதில் விசேட நடுவராக கலந்து கொண்டிருக்கின்றார். சரிகமபா போட்டி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை பழைய பாடல்களில் உற்சாகமாக பாடி வருகின்ற திவினேஷ் தற்பொழுது ஒவ்வொரு போட்டியிலும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி வருவது இங்கிருக்கின்ற நடுவர்களையும் இசை அமைப்பு துறையில் இருக்கின்ற பிரபலியமிக்கவர்களையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. திவினேஷுக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவர் திறம்பட பயன்படுத்தி வருகின்றார். ஆகவே அங்கிருக்கின்ற போட்டியாளர்களுக்கு சவாலான ஒரு போட்டியாளராக திவினேஷ் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. நடுவர்களும் திவினேஷின் குரலில் இருக்கின்ற காந்த சக்தியை பற்றி வாரத்துக்கு வாரம் கூறி வருகின்றார்கள். திவினேஷ் எந்த பாடலை பாடினாலும் பலரையும் கவரக்கூடிய விதத்தில் பாடி வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். எதிர்காலத்தில் அவர் சிறந்த வெற்றியாளராக தெரிவு செய்யப்படுவார் என்பதுவே மக்களின் பொதுவான கருத்தாக இருந்து வருகின்றது. லைவ் தமிழ் செய்திகள் இது தொடர்பாக தொடர்ந்தும் உங்களுக்கு உண்மையான செய்திகளை வழங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.